Hi, this is Dr. Raghavi. நான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் எம்ஆர்பியில் சர்வீஸ் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 1 year சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இது என்னோடய செகண்ட் இயர் ஆஃப் சர்வீஸ். ஸோ என்னோடய vlog கம்ப்ளீட்டாக வந்து எம்ஆர்பினா என்ன, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ்னால் என்ன, எப்படி அதை என்ட்ரு பண்ணணும், எப்படி கிராக் பண்ணணும், அதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ், என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், சர்வீஸ் லைஃப் எப்படி இருக்குது, எல்லாமே அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எம்ஆர்பி எக்ஸாம் அப்படின்னா என்னென்னா, எம்ஆர்பிங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி தமிழ்நாடு ஸ்டேட்குள்ளே நடத்துகிற ஒரு எக்ஸாம். எம்ஆர்பி இட்ஸ் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் தான். இது வந்து மெடிக்கல் கிராஜுவேட்ஸ், எம்பிபிஎஸ் முடித்தவங்க, பிஜி முடித்தவங்க 2 பேருமே, எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி கிராஜுவேட்ஸ் கேன் கிவ் திஸ் MRB exam. They are eligible to give this MRB exam. So MRB exam once qualify ஆயிட்டாங்க, செலக்ட் ஆயிட்டாங்கன்னா they will be taken up into தமிழ்நாடு சர்வீஸ், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ்க்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 2 years ரூரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எய்தர் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் கிராஜுவேட்னா அந்த 2 years சர்வீஸ் கோட்டா வச்சு நீங்கள் பிஜி எடுக்கலாம். பிஜி முடித்த உடனே உங்களுக்கு ஆன் ஹேண்ட் ஆஸ் அன் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஆர் அன் அசோசியேட் ஆர் an அசோசியேட் ப்ரொஃபஸராக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை ஜிஹெச்சில் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு பிஜியாக இருந்தீங்கன்னா 2 years ரூரல் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களை ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒரு ரினவுண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஆன் கவுன்சிலிங் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ ஒய் எம்ஆர்பி அப்படின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் இஸ் கவர்மெண்ட் செட்டப். கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி எக்ஸ்போஷர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ ஆஸ் அ டாக்டர் எனக்கு வந்து லேர்னிங் கர்வ், நான் நிறைய கற்றுக்கலாம். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் செட்டப்பில் இருந்தால் நிறைய பேஷண்ட் பார்க்க தான் நான் கற்றுக்க முடியும். ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஈக்குவல் பேஷண்ட்ஸ் எந்த ப்ரைவேட்லேயுமே வந்து யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தட். செகண்ட்லி, இட்ஸ் அ செக்யூர்ட் ஜாப், இட்ஸ் அ கவர்மெண்ட் ஜாப். அதாவது பிஜி முடித்த உடனே உங்களுக்கு கையில் ஒரு வேலை, இல்லைனா லைஃப் லாங் உங்களுக்கு கையில் ஒரு வேலை, மாதம் கவர்மெண்ட் சேலரி ஆன் டேட் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் பண்ணுற சர்வீஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இன்க்ரிமெண்ட் கரெக்டாக இருக்கும். டில் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். செகண்ட் திங், இட்ஸ் அ வெரி செக்யூர்ட் ஜாப். தேர்ட் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அது காம்படிஷன் நீட் யூஜி, நீட் பிஜி அண்ட் பிஜி முடிச்சுட்டும் வெளில வந்து சம் ஆஃப் டைப் 1 cities, Tier 1 cities லைக் மெட்ரோ, சென்னை, பெங்களூர், இந்த மாதிரி மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. தட்ஸ் த ட்ரூத். ஸோ நம்ம வந்து வி ஃபினிஷ் பிஜிஸ், நம்மளுக்கு எவ்வளோ தான் ஸ்கில் இருந்தாலும் பிஜி முடிச்சிட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள் இருக்குது. Tier 1 cities வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வென் யூ ஹேவ் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கையில் இருக்கும்போது அது டெஃபினட்டாக ஒரு செக்யூரிட்டி தான். ஸோ இது 3 ஒரு மெயின் ரீசன். ஸோ எம்ஆர்பி எப்படி என்ட்ரு பண்ணோம்? எம்ஆர்பி வந்து நீட் பிஜி மாதிரி அதுவும் ஒரு எக்ஸாம், எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாம். உங்களுக்கு 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒரு தமிழ் எக்ஸாம், இன்னொன்று வந்து மெடிக்கல் போர்டு எக்ஸாம். ஸோ தமிழ் எக்ஸாம் எப்படின்னா, அது வந்து மேண்டேட்ரி. நம்ம தமிழ்நாடுல ஒர்க் பண்ணுறதுனால, தமிழ்நாடு இங்கே இருக்கிற மக்களை நம்ம வந்து அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுனால அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும், அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறதுக்காக தமிழ் பேப்பர் மேண்டேட்ரியாக பாஸ் பண்ணணும். அது பாஸ் பண்ணலைன்னா மெடிக்கல் பேப்பர் எவாலுவேட் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ மெடிசனில் வந்து 100 questions இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யுவர் மெடிக்கல் எம்பிபிஎஸ்சில் நீங்கள் படித்த கொஸ்டின் தான். அதே 19 subjects தான். நோ நெகட்டிவ் மார்க்கிங். டிஃபிகல்ட்டி லெவல் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் டிஃபிகல்ட் தான். இட்ஸ் எம்சிக்யூ பேஸ்ட். ஒரு வெரி டஃப் நீட் பேப்பர்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இட்ஸ் அ டஃப் பேப்பர். அண்ட் எஸ், யூ நீட் கன்சிடரபிள் கோச்சிங் ஃபார் தட். டேரெக்டாக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக பாஸ் ஆகிட்டு வரவங்க, ஒரு எதுவும் கோச்சிங் இல்லாமல் ஒரு அப்படி பாஸ் ஆகிட்டு வரவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். என்னோடய ரேங்க் வந்து நான் ரேங்க் 700 வாங்கியிருந்தேன் எம்ஆர்பியில். இப்போது என்னோடய 1 year சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஐ மீன் டு செகண்ட் இயர் ஆஃப் மை சர்வீஸ். நான் வந்து 72 percentile மேலே எடுத்திருந்தேன். கவுன்சிலிங்கில் எடுத்துகிட்டு மெரிட்டில் தான் வந்திருக்கேன். எனக்கு 1 year சர்வீஸ் இப்போது 1 year சர்வீஸ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னோடய செகண்ட் இயர் ஆஃப் சர்வீஸ். ஸோ கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் ரூரல் சிட்டிஸ் இருக்கும். 10%, 9% அண்ட் 5%. ஸோ எந்த பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கிறீங்களோ, இப்போ நான் 10% எடுத்தேன்னா நான் 2 வருஷம் 10% ஊரில் ஒர்க் பண்ணேன்னா 2 வருஷத்தோட சர்வீஸ் கோட்டா ப்ளஸ்
20% மார்க்ஸ், 10% + 10% மார்க்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் நீட் எழுதும்போது எனக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஸோ வந்து என்னோடய மார்க் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். நான் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினச்சேனோ அதை நான் விரும்பி படிப்பேன். நான் வந்து என் ரேங்க்குக்கு இந்த சீட்டு தான் கிடைக்குது, வேறு வழியில் நான் படித்து தான் ஆகணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன படிக்கணும்னு நினைக்குதோ அது நான் ஆசைப்பட்டு படிச்சுட்டு அண்ட் ஐ கேன் டூ வெல் இன் தட். ஸோ அந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு தான். அண்ட் பிஜி முடிச்சுட்டும் வந்து நீங்கள் ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில், அந்த சிட்டியோட டாப் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக இருப்பீங்க. கூட உங்களோட கொலீக்ஸ் அவ்வளோ பேர் அசோசியேட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி டாப் மெடிக்கல் காலேஜ் ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்போஷர் யோசிச்சு பாருங்கள், உங்களோட கனெக்ஷன் யோசிச்சு பாருங்கள். இட் இஸ் வெரி குட். ஸோ அதனால் டெஃபினெட்லி லைக் நீட் ஆர் எனி அதர் போஸ்ட் இது MRB is also a very good option post MBBS and post PG also I would say competition பார்த்து. So yes, this is my vlog. இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். MRB, நீட் பிஜி எல்லாத்த பற்றியும் அண்ட் நான் என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோடய சர்வீஸ் லைஃப் எப்படி இருக்குங்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் if you find this video useful, and we'll see you soon. Thanks.